வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில வார்த்தைகளால் ஏற்பட்ட காயத்தை மறக்க முடியாமல் இன்னும் அது உங்களுடைய மனதிற்குள் ஒரு காயத்தை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டுமானாலும் உங்களால மறக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நெருங்கி பழகிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகளை கூறி அவமானப்படுத்தினாலோ, உங்களுடைய மனதை சங்கடப்படுத்தும்படி பேசினாலோ உங்களால் அந்த வார்த்தைகளை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சில நினைவுகள் தான் இன்னை வரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. கடந்த காலத்தில் உங்களுக்கு நெருக்கமான மனிதர்கள் உங்களுடைய நெஞ்சை கிளைக்கக்கூடிய மாதிரி பேசின அந்த கொடூரமான வார்த்தைகளும் இன்னைக்கும் நள்ளிரவு நேரங்களில் உங்களுடைய காதுக்குள்ள கேட்டு உங்களுடைய கண்ணீரை வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக கூற வேண்டும். அதற்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள வேதனைகளை அனுபவித்தீர்கள் என்பது பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாது. அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மகரம் ராசி என்பர்களை, அந்த வார்த்தைகள் உங்களை சிதைக்கவில்லை, மாறாக உங்களுடைய உள்ளுக்குள்ளே உங்களை செதுக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் தேடி கொடுத்திருக்கும். அந்த காயங்கள் தான் இன்னைக்கு எந்த புயல் வந்தாலும் அசையாத ஒரு இரும்பாக, ஒரு மாபெரும் பலசாலியாக உங்களை வலிமையாக்க போகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டதும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கோபம், என்னால் ஏன் இதை சாதிக்க முடியாது, என்னால் ஏன் இதை செய்ய முடியாது என்கிற ஒரு வைராக்கியமானது உங்களுக்குள்ள பிறக்கும். அது ஒரு பக்கம் உங்களுக்கு வழியை தேடி கொடுத்தாலும் அந்த ஒரு வார்த்தையால் மட்டுமே தான் உங்களுக்குள்ள நன்மைகளும் நிச்சயமாக நடந்திருக்கும். அப்படியா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தவறு மீண்டும் நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். மகரம் ராசி என்பர்களை, வாழ்க்கை நமக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் அதை தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கான அறிவையும் நமக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் ஒரு முடிவு உங்களுக்கு இழப்பை கொடுத்திருக்கலாம். ஒருவரை அதிகமாக நம்பியது ஒரு விஷயத்தை கூட அவசரமாக செய்ய வைத்திருக்கலாம். அல்லது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்காமல் போனது உங்களுக்கு ஒரு பாடமாக கூட மாறியிருக்கலாம். அந்த சம்பவத்தை நினைக்கும் போதெல்லாம் மனதில் வருத்தங்கள் என்பது உண்டாகி கொண்டே தான் இருக்கும். அப்போது நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாகவே வந்திருக்கலாம். ஆனால் மகரம் ராசி என்பர்களை, கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதில் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தின் மூலம் எதிர்காலத்தை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் அனுபவத்தின் மூலம் மனிதரை முதிர்ச்சியடைய செய்வார் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அறிவாகவே மாறப்போகிறது. இனிமேல் யாருடைய வார்த்தைகளையும் உடனடியாக நம்பாமல் அவங்களின் செயல்களை நீங்கள் இப்பொழுது கவனிக்க வேண்டும். எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் அதனுடைய விளைவுகளை யோசித்து நீங்கள் செயல்பட்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே மாறும். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளவும், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் இதுவரை கூறியது உண்மையாக இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக குறிப்பிட வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல பலன்கள் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்பொழுது நடக்கப் போகிறது. மகரம் ராசி என்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த நாள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களானது வந்துவிட்டது. உடல் நலத்தில் கவனங்கள் நல்ல ஒரு பலனை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. கடந்த கால மன உளைச்சலாலும் அலைச்சலாலும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிய பயத்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சோர்வுகளும் அசதிகளும் தூக்கமில்லாத இரவுகளும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நம்ம உடம்புல பழைய எனர்ஜியே இல்லையே என்று நீங்கள் நினைத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள உண்டு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய உடல் நலத்துல ஒரு சிறிய அக்கறைகளையும் உணவு முறையில் ஒரு கவனத்தையும் நீங்கள் செலுத்தி வந்தால் போதும். உங்களுடைய உடம்பும் மனசும் ஒரு அசுர வேகத்துல புத்துணர்ச்சிகளை நிச்சயமாகவே அடைந்துவிடும். உங்களுடைய ஆற்றல் பல மடங்கு இப்பொழுது அதிகரிக்கும்.
இந்த உடல் தகுதியும் ஆற்றலும் இந்த ஆற்றலும் தான் உங்களுடைய அடுத்தடுத்த காரியங்களை மின்னல் வேகத்தில் செஞ்சு முடிக்க மிகப்பெரிய ஒரு தூணாக அமையப் போகிறது என்பதை இனி வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் தீராமல் இருந்த நோய் நொடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீரக்கூடிய ஒரு நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். அது தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதை பற்றி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முடிவை எடுக்க வைக்கும். அந்த ஒரு முடிவின் மூலம் நீங்கள் நினைத்த சில காரியங்களை உங்களால சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட சில விஷயங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களையும் தேடி கொடுக்கும். உங்களுடைய மன அமைதிக்கான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. சரியான உணவு, போதுமான ஓய்வு, மனதில் ஒரு அமைதி, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும் மகரம் ராசி அன்பர்களை. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல பலன்கள் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்பொழுது நடக்கப் போகிறது. மகரம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த நாள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களானது வந்துவிட்டது. உடல் நலத்தில் கவனங்கள் நல்ல ஒரு பலனை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. கடந்த கால மன அலைச்சலாலும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிய பயத்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சோர்வுகளும் அசதிகளும் தூக்கமில்லாத இரவுகளும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நம்ம உடம்புல பழைய எனர்ஜியே இல்லையே என்று நீங்கள் நினைத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள உண்டு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய உடல் நலத்துல ஒரு சிறிய அக்கறைகளையும் உணவு முறையில் ஒரு கவனத்தையும் நீங்கள் செலுத்தி வந்தால் போதும். உங்களுடைய உடம்பும் மனசும் ஒரு அசுர வேகத்துல புத்துணர்ச்சிகளை நிச்சயமாகவே அடைந்துவிடும். உங்களுடைய ஆற்றல் பல மடங்கு இப்பொழுது அதிகரிக்கும். இந்த உடல் தகுதியும் ஆற்றலும் இந்த ஆற்றலும் தான் உங்களுடைய அடுத்தடுத்த காரியங்களை மின்னல் வேகத்தில் செஞ்சு முடிக்க மிகப்பெரிய ஒரு தூணாக அமையப் போகிறது என்பதை இனி வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் தீராமல் இருந்த நோய் நொடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீரக்கூடிய ஒரு நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். அது தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதை பற்றி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முடிவை எடுக்க வைக்கும். அந்த ஒரு முடிவின் மூலம் நீங்கள் நினைத்த சில காரியங்களை உங்களால சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட சில விஷயங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட